இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் ரவிராஜ். இது ரவிராஜ் டாக்ஸ் சேனல். நன்றே பேசு அது இன்றே பேசு. இன்னைக்கு நம்ம எடுக்க போற டாபிக் டெலிவரி. இந்த டெலிவரி மேன்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீல்டில் படுற இன்னல்களில் இது ஒரு இன்னல். இது வந்து என்னுடைய நண்பர் உடைய நண்பர், அதாவது என் ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு. அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து எனக்கு ஏற்படுத்துச்சு. அது வந்து இந்த டெலிவரி நாட்கள் உழைப்பாளர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன். தயவு செஞ்சு இதை வந்து இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆட்கள் டெலிவரி போகிறாங்க இல்லைங்களா, இந்த உணவு பொருட்கள் டெலிவரி பண்ணுற ஆட்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவு நான் சொல்லுவேன். இது நடந்த சம்பவம் எங்கன்னா, சென்னை புறநகர் பகுதியான ஒரு ஏரியாவில். அந்த பகுதியுடைய இடம் பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம்ன்ற ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி. அந்த இடத்துடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே நடந்த ஒரு விஷயம். இவருக்கு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம்ல ஒரு ஹோட்டலில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு நம்ம நண்பருக்கு. அவர் வந்து அந்த டெலிவரி மேனாக இருக்கார். இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஏரியாவுக்கு போகிறாரு. லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவுக்கு போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மதிய நேரத்தில் ஒரு 3 மணிக்கு நடந்த விஷயம் அது. அவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்கு போயிட்டு டெலிவரிக்காக போகிறாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு ஒரு 70 அடி 80 அடி தூரம் உள்ள ஒரு ஏரியா அது. ஒரு வில்லா டைப்னு வச்சுங்களேன். வில்லா டைப் சொல்ல முடியாது. இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் ஹவுஸ் தான். பட் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு லோன்லியான ஒரு ஏரியா, அதாவது அமைதியான இடம். ஊருக்கு ஒதுக்குப்புறவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு ஒரு டெலிவரிக்காக போகிறாரு. ஒரு போகிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பங்களாம் டைப் தான் வீடு. கொஞ்சம் நல்ல வசதியான வீடு தான். அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு அந்த வீடு. இவர் அங்கே போறாரு. போயிட்டு லொக்கேஷன் செக் பண்ணிட்டு அந்த பார்ட்டிக்கு ஃபோன் பண்றாரு. மேடம் இந்த மாதிரி டெலிவரி வந்திருக்குன்ட்டு. அது வந்து ஃபோன் அட்டன் பண்ணது ஒரு பெண்மணி தான். ஒரு 30லேருந்து 35 வயசுக்குள்ள ஒரு பெண்மணி அவங்க. இவர் போயிட்டு அந்த வீடு கண்டுபிடிச்சிட்டு அங்கே போயிட்டு டெலிவரி கொடுக்க போறாரு. அந்த பெண்மணி வந்து வெளியில வந்து கேட் திறந்து அந்த டெலிவரி பார்சல் வாங்குறாங்க. வாங்கினவங்க அவங்க முதல்ல அவர் கேட்ட கேள்வி, தம்பி நீங்க எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து ஒரு 28 வயசு ஒரு இளையவர் இவர். இவர் கேட்டிருக்காங்க, இல்லை இது மாதிரி மேடம் நான் வந்து மேடவாக்கத்துலேருந்து வரேன். இவரை வீடு எங்கன்னு கேட்டிருக்காங்க. வீடு வந்து எனக்கு பக்கத்தில் தான் அப்படின்ட்டு இருக்காரு. தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு பீரோ உள்ள கொஞ்சம் நகர்த்தி வைக்கணும். நானும் காலிலேருந்து கால் பண்ணுறேன், யாரும் வரமாட்றாங்க, கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவர் கேட்டிருக்காரு, ஏன் வீட்டில் ஆள் இல்லைங்களா மேடம், ஆம்பளைங்க யாரும் இல்லைங்களா அவங்கள்ட்ட சொல்லாமல்? இல்லை என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் இருக்காரு, வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து எனக்கு தள்ளி மட்டும் வச்சுட்டு போயிடுங்களேன். நான் அதுக்கு உண்டான பணமும் உங்களுக்கு குடுத்துட்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி இவர் ஹெல்ப் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு இறங்கி போயிருக்காரு. அந்த வீட்ல யாருமே இல்ல. இவங்க இந்த லேடி மட்டும் தான் தனியா இருக்காங்க. இவரும் உள்ள போயிட்டு அந்த பீரோ எங்க இருக்குன்னு கேட்குறாரு. பெட்ரூம்குள்ள இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஒரு பெட்ரூம்குள்ள போறாரு. போயிட்டு எந்த பீரோ மேடம் தள்ளி வைக்கணும்னு சொன்ன உடனே, இவங்க இவங்க என்ன சொல்றாங்க, "இல்ல பீரோலாம் தள்ளி வைக்க தேவையில்ல தம்பி. எனக்கு உங்களால ஒரு உதவி ஆகணும். இது மாரி என் ஹஸ்பண்ட் வந்து 2 வருஷமா ஊர்ல இருக்காரு. எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தேவைப்படுது. உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா? நீங்க வந்து நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான பணமும் குடுத்துர்றேன்." அப்படின்ட்டு இருக்காங்க. இவருக்கு கொஞ்சம் சபலம் தட்டிடுச்சு. என்னடா இது! அ கரும்பும் குடுத்து கடிக்கிறதுக்கு பணமும் தரேன்னு சொல்றாங்களே! என்ன இது? அதாவது திண்ணையில படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம்ன்ற மாரி இவருக்கு தலையும் புரியல, காலும் புரியல. அந்த பெண்மணிய பார்த்தா நல்ல ஒரு 35 வயது பெண்மணி. கொஞ்சம் முகம் வசீகரமான முகம் அப்படி இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் உடனே என்ன பண்றாரு, சரி மேடம் இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயங்குறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, "இல்ல பயப்படாதீங்க. இங்க யாருமே இல்ல. எனக்கு சொந்தக்காரங்க கூட வந்து ஊர்ல இருக்காங்க. நான் இங்க தனியா தான் இருக்கேன். காலையில வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க. ஒரு அம்மா வருவாங்க. அவங்க வேலை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல தம்பி. எனக்கு உதவி பண்ணுங்க" அப்படின்ட்டு இருக்காரு. இவருக்கு டோட்டலா அவுட் இவரு. சரி ஓகே. ம். ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, பேக்குக்கெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு ஆரம்பிக்க போற நேரத்துல காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. இவர் போய் என்ன பண்றாரு, பயந்துடுறாரு. "என்ன மேடம் யாரும் வரலன்னாங்க, யாரும் வந்துட்டாங்கன்ன" உடனே இந்த லேடி என்ன பண்ணுச்சு, உடனே ஓடி போயிட்டு காலிங் பெல் திறந்த உடனே அழ ஆரம்பிச்சிடுச்சு. எதிர்க்க வெளியில பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஆம்பளைங்க நிக்கிறாங்க. எல்லாம் கட்டுமஸ்தான உடம்பு. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, அ அடியாட்கள் மாரி இருக்காங்க. உடனே உள்ள வராங்க. சாருக்கு முதல்ல சரி உத.
அடி பின்னி எடுத்துடுறாங்க. இந்த லேடி என்ன சொல்லிடுச்சு, இது மாதிரி இவர் டெலிவரி கொடுக்க வந்தவன் வீட்டுக்குள்ளே வந்து என் கையை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்ட்டாங்க. சாரு டென்ஷனரு பயந்து போய் கை காலம் நடுங்கி இவரை மிரட்டிட்டாங்க. வீடியோலாம் எடுத்துட்டாங்க, ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு இந்த லேடியை வந்து எல்லாம் வாக்குமூலம்லாம் வாங்குற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாங்க. இது தம்பிக்கு தலை ஒன்றும் புரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொன்ன உடனே ஐயா காலை பிடிச்சி நான் அழுகுறாரு, என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் வந்துட்டேன், இவங்க தான் என்னை உள்ளே கூப்பிட்டாங்க அப்படின்னா, பொய் சொல்லாத, நீ பொய் சொல்கிற, ஆள் அதை வீட்டில் வந்து இது மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியில் ஒன்று பண்ணு, ஏங்க இவ்வளோ அமௌண்ட்டு செட்டில் பண்ண நான் உன்னை அமுச்சு விட்டுறோன்ட்டு இருக்காங்க. இவர்கிட்ட பணம் இல்லை ஐயா, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. எல்லாம் இருக்குன்னு கொண்டவொடனே கையில் போட்டிருக்கிற மோதிரம், அப்புறம் ஒரு ஒரு 3 கிராம் செயின், 3 கிராமோ 7 கிராமோ சொன்னார், செயின் ஒன்று வாங்கியிருக்காங்க. அப்புறம் அடி பின்னி எடுத்திருக்காங்க. அப்புறமா அவர் அக்கௌண்ட்டில் அந்த பணம் ஒரு 12,000 12,000 வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இப்போ ஏடிஎம்மில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து எடுத்துட்டாங்க. அமௌண்ட்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அடித்து உதச்சி அமுச்சிட்டாங்க. இவருக்கு இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியல, யார்கிட்டையும் சொல்லவும் முடியல, என்ன பண்ணுறதும் தெரியல. இவர் ஒரு 3 மாசமாக தன்னை வந்து அப்படி புழங்கி இவருக்குள்ளேயே வந்து யார்ட்டையும் போய் சொல்ல முடியும், வீட்லேயும் சொல்ல முடியல, ஏன்னா சபலப்பட்டுட்டார்ல. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவருக்கு. சரி, ஒரு வழியாக வந்து என்ன பண்ணியிருக்காரு, என்னுடைய நண்பர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்கடான்ன உடனே இந்த நண்பரும் என்ன பண்ணார், மாதிரி வா போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போனால் அந்த வீடை காலி பண்ணிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அந்த என்ன யார் எங்கே போய் கேட்கறதுனே தெரியல, பூட்டி கிடக்கு வீடு. இப்போ அவர் பாருங்க, சிறிது நேரம் அவருடைய சபலத்தினால எவ்வளவு பெரிய ஆபத்தில் அவர் சிக்கியிருக்காரு பாருங்க. அதாவது ஆளப்பட்ட அமெரிக்க அதிபரே பெண் விஷயத்துல தான் அவமானப்பட்டு போனார். அந்த சபல புத்தி ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு இன்னல்களை கொடுத்துருக்கு பாருங்க. இது வந்து டெலிவரி மேன்களுக்கு மட்டுமே இல்லை, நிறைய இடத்துல நடக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள். கொஞ்சம் நம்ம வந்து அந்த விஷயத்துல கொஞ்சம் பார்த்து இருங்க, சரிங்களா? இன்னைக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது, எப்படி ஏமாத்துறாங்க, யார் ஏமாத்துறாங்க, எந்த வகையிலேருந்து வந்து ஏமாத்துறாங்க, எந்த வழியிலேருந்து வந்து ஏமாத்துறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்பி ரோட்ல நிற்க முடியல. இந்த பக்கம் வந்து அடிப்பாங்களா, இந்த பக்கம் வந்து அடிப்பாங்கன்னு தெரியல. அதனால வந்து நான் என்னுடைய நண்பருக்கு நடந்த ஒரு அந்த விஷயம் மாதிரி வந்து எந்த ஒரு டெலிவரி இடத்துலையும் நடக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் டெலிவரி எடுத்தீங்கன்னா போயிட்டு வெளியிலேருந்தே கொடுத்துட்டு ஓடியாந்துருங்க. யாராவது உள்ள கீழே கூப்பிட்டாங்கன்னா ஐயா வரலன்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டு ஓடியாந்துருங்க இந்த இடத்த விட்டு. ரொம்ப அலர்ட் ஆயிருங்க. இது வந்து டெலிவரி பண்ற ஆட்களுக்கு, உணவு டெலிவரி பண்ற ஆட்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம். இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஆனா வெளியில நிறைய பேர் வந்து சொல்லாம இருக்காங்க. அவர் பாவம் இப்போ அன்னைக்கு அவருக்கு ஒரு அந்த செயினும் போயிடுச்சு, மோதிரம் போயிடுச்சு, ஒரு 12,000 பணமும் போயிடுச்சு. இன்னும் கூட அவர் அந்த மனசுல இருந்து வெளியில அதாவது எதுவுமே பண்ணாம நான் அனுபவிச்சுட்டு வந்தேன், தப்பே பண்ணாம வந்து நான் தண்டனை அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லி அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டார். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எச்சரிக்கை பதிவு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், பார்த்து நீங்களும் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். இது ரவிராஜ் டாக்ஸ் சேனல். நன்றே பேசு இன்றே பேசு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.